மெயின் ரோடு கோதுமை எதிரில் எல்லாம் டாடா ஏசி டிப்பரு 12 வீலு 14 வீலு எல்லா வேலையும் சிறந்த முறையில் செய்து தரப்படும். என்னண்ணா கட்டெல்லாம் அடிச்சு கொடுக்குறீங்களா? கட்டு எல்லாம் அடிச்சு ரேட்டில் என்ன முன்ன பண்ண அனுசரித்து அடிச்சு கொடுக்குறீங்களா? எப்படின்னா அது முன்ன செஞ்சு தரேங்க. 1500 முன்ன பண்ண 1500 முன்ன செஞ்சு தரீங்க. வெளியில் வந்து எங்கே நிச்சாலையும் போய் இதுன்றீங்களா? எந்த சரௌண்டிங்குள்ளே செய்கிறீங்க? இப்போ நம்மக்கிட்ட ரெகுலராக செய்கிற வண்டி எங்கே வேணாலும் போகிறீங்க. உங்கள் நம்பர் செய்யாத வண்டி நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க, கூப்பிட்டா போகிறீங்க. சரிங்க. வேறு உங்கள் பற்ற பேருண்ணா? ஓம் சக்தி ஸ்ப்ரிங் ஒர்க்ஸுங்களா? சரிங்கண்ணா. இப்போ கட்டு வேலை, ஸ்பின் புஸ்ஸு, சரி சரிங்கண்ணா. சரி உங்கள் நம்பர் அப்படியே சொல்லிடுங்கண்ணா. 97518122. சரிங்கண்ணா. கட்டு கலட்டுறேங்க. இப்போ காலையில் உள்ளோடு வந்தாங்க, சவுண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ப்ராப்ளம்னு செக் பண்ணி பார்க்குறாங்க, கலத்துறாங்க எல்லாம். கோல்டு நல்லா இருக்குதானே இதெல்லாம்? பின்னுலாம் நல்லா இருக்குதா? இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. பை போட்டு ஏத்துல ஜாக்கி ஜாக்கி போட்டோன்னா பிறகு பின்னை கட்டவும் எடுக்கிறனாரா பேசி பேசி வேலை செய்யறாரா? தலைவர் வண்டி நல்லா பேசியா நல்லா கட்டு கலர்னா இது மாதிரி ஜாக்கி வைக்கணும். இந்த மாதிரி ஜாக்கி வச்சு தான் இது ஏற்ற முடியும், கட்டு வெளியே இறக்க முடியும். நான் இப்போ சென்டர் போல்டு போயிடுச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம்? இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிருங்க? வண்டி இழுத்துட்டு போவோம், டயர் அடிக்கும். வேறு என்ன ப்ராப்ளம் வரும்? வேறு ஒன்றும் ஆகாது. டயர் இழுத்துட்டு போய் இது வண்டி இழுத்துட்டு போவோம், டயர் அடிக்கும். டர்னிங்கில் எப்படி டர்னிங்கில் படுக்குமா இல்லை அதான் படுக்கும், இழுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும்? என்ன ப்ராப்ளம் கூப்பிடுங்க, பையன் வரான். சரக்கு கூப்பிட்டாலே வரும். நல்லா வேலை செஞ்சுருவாங்க. கட்டு வேலை, கட்டு அடிக்கிறது, புதுசு பார்க்குறது எல்லாம் பாருங்க. பையன் பாருங்க, நம்பர் போட்டு விட்றாங்க, கான்டாக்ட் பண்ணிக்காங்க. இங்கே தருமபுரி கோதுமை மில் தாங்க. அண்ணா போட்டாட்டான் சார், அண்ணா இருக்கிறா தம்பி. நாம ஃபேமஸ் ஆகுமே. புரியுது. சென்டர் போல்டு கட்டுறதுனால என்ன வீலுக்குன்னா நவுந்துனுக்குதானா? அலைன்மெண்ட் மாறினுக்குமா இல்லை எப்படின்னா? அலைன்மெண்ட் மாறினுக்குமா? வீல் வந்து பின்னாடி வந்துருச்சிங்களா? இப்போ சென்டர் போல்டு மாதிரி முன்னாடி தள்ளி அடித்து போயிட்டு அலைன்மெண்ட் செக் பண்ணி பார்த்து சொல்லிக்கிறாங்க. இல்லைன்னா டயர் அடிக்குமா? இங்கே மாட்டிட்டு லோடு வண்டியில் இது வச்சுக்கணும். லோடு வண்டியில் ஒரு டைம் செக்அப் பண்ணிக்கணும். யூக்லாம் வந்து லோடு வண்டியில் டைட் வச்சுக்கணும். பின்னெல்லாம் கழட்டிட்டாங்க. கழட்டிட்டு மேலே இருக்கிற கட்டு எடுக்கிறாங்க. இந்த பின்னு தட்ட போகிறாங்க. இப்போ அது தனியாக எடுக்கிறாங்க. இது பார்த்து உசாராக எடுக்கணும். கையிலனா கையே போயிடும். நீ வேத்த காட்டு மச்சான், வீடியோ எடுக்கிறாங்க. ஒரு ஆள் எனக்கு போது பொட்டை எடுக்கிறோம், வீடியோ கவர் ஆயிரும். ஆமா பிடிச்சா
எந்த போல்டுண்ணா போயினுக்கா? எந்த போல்டு போயினுக்குது? இல்லை எந்த போல்டு போயின்னு அது காட்டுங்க. உடஞ்சிட்டு இருக்குதா அதுலேயே? பாருங்க போல்டு அதுலேயே உடஞ்சிருக்குது. இதுதான் சென்டர் போல்டு வர போல்டு அடிக்கை உடஞ்சிருச்சு நெட்டு. இதனால தான் வண்டி ஒரு வாரமாக இழுத்துன்னு போய் நிற்குது. அலைன்மெண்ட்டு மாறி நிற்குது. இவர் பேர் வந்து டிப்பர் பச்சையப்பன். இந்த பட்டற பேர் வந்து இந்த பட்டற பேர் என்னன்னா? இந்த பட்டற பேர் இது வரமான இது கட்டி இறங்குறாங்க. தலை எப்படி எடுக்குதுன்னு இவர் சொல்லி என்னதான் தண்ணி ஊற்றுறீங்க? அது கூட வரல. அது அடிக்கை உடஞ்சி அடிக்கை வரல, அதனால் தண்ணி ஊற்றி லூஸ் பண்ணுறாங்க. லூஸ் பண்ணி விட்டுங்கிறாரு. ஜாம் ஆகிருக்குதான். இது எப்போனா உடஞ்சிருக்கு? உடஞ்சி ரொம்ப நாள் ஆகுமா? ஒரு மாதம். இது உடஞ்சி ஒரு மாதம் ஆகுதுன்றாரு. நாம் தான் கண்டுக்காம போய் ஓட்டிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இதுதான் போயிடுச்சு பாருங்க. ஓ வாங்கிட்டு வந்துட்டேன். இவ்வளோதான் உடஞ்சி போயிடுச்சு. உடஞ்சி இதான் ஆகிட்டது தான் புஷ்ஷமா. இந்த புஷ் ஒன்று போயிட்டு இருக்குது. கட்டாக போயிட்டு இது பாருங்கள். புஷ்ஷும் மாற்றணுங்களாம். யூக்லாமும் போயிடுச்சுங்களாம். யூக்லாமெல்லாம் தேஞ்சு போயிட்டு இருக்குது. அளவு பார்க்குறீங்களா? கேட்டோமா கொட்டை வேறு போய் அது போயிடுச்சுன்னு வேறு வச்சுங்க. வேறு வச்சு பார்த்தாங்க, அது குட்டையாக இருக்குது. சிறப்பிச்சா அதுவும் நீட்டாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பண்ணால் ஒரு சிலுவு போகிறது வரோம்ல. சென்டர் புல் மட்டும் வாங்கி இதில் எது போய் எப்படி போயிடுச்சுங்க? தப்பமாக அறுத்துலையானது. இது நைஸ். சின்ன சென்டர் போல்டு. சின்னசா எவ்வளோ? ஆட்டோமொபைல்ஸ் ஒன்றுக்குறேங்க. என்ன பேர்ஸ் வாங்கிறதுக்குன்னு சென்டர் போல்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினுக்குறேங்க. வாங்கிறதுக்கு ஒன்றுக்குறேங்க. அப்புறமேட்டு புஷ் ஒன்று போயிடுச்சுங்களாம். கட்டாகி போயிடுச்சுங்களா, அது ஒன்று மாற்றிடுறாங்க அப்படி கையாட்டி. போயிடுச்சுன்னுட்டு அவர் ஒரு மெக்கானிக் தான். அவரும் பெரிய மெயின் மெக்கானிக் அவர் தானே. அவன் எங்கனாலும் வெளியில் கூப்பிட்டாங்க. வேலை எங்கே கூப்பிட்டாலே வந்து வெளியில் வேலை செஞ்சு விட்றாங்க. என்ன கொஞ்சம் அடியே கோவப்படுவான். 6 மணி மேலே நான் எங்கேயும் வர மாதிரி எனக்கு தண்ணி ஆரம்பிச்சு போனா சண்டை பிடிச்சிடணும். எந்த சொல்லி சண்டைனுவான்.
ஏறினா இல்லை பரப்படாத வருவான். சென்டர் போர்டு அடிக்கிறாங்க. டைப் பண்ணலாம். இந்த போர்டில் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு மேலே இருக்கிற மறையை அறுத்துருவாங்க. இந்த கட்டு கலைஞனுக்கு சரி பண்ணி அடிக்கிறாங்க. கட்டு அடிக்கலாம்னு நினச்சினேன். எப்போ நான் கட்டு அடிக்கிற மாதிரி இருக்குமோ, எப்போ அடித்தா என்ன இருக்கும்? ஆ இது கட்டு அடிக்கலான்னு தான் பார்த்துங்க. ஆ ஆ வளவா தாங்குது, ஆனால் படுகுது. ம் ஆ ஆ பெரிய போல்டா? இந்த சின்ன போர்டெலாம் இப்போ நிற்காதாங்களாம். இப்போ ஆல்ட்ரு பண்ணி பெருசாக எல்லாம் ஓட்டை போட்டு சென்டர் போர்டில் கட் ஆகாதுன்றாங்க. லேத்தில் ஊற்று எல்லாம் கடைனா போயிடுச்சு. இந்த புஸ்தானா போயிடுது, கட்டாகி போயிட்டுக்குது. புதுசாக மாற்றுறாங்க. நீட்டாகிற மாதிரியே கட் பண்ணி அறுத்துடணும். அறுத்து உடச்சி எடுத்துடுறாங்க. இன்னும் நல்லா இருக்குதாண்ணா? சேகாவது மட்டும் கொஞ்சம் வாசர் இருந்தால் வாசர் போட்டுருணும். ம் ம் இதுமாரி ஜாக்கி எடுத்து விட்டு வேலை செய்யக்குள்ள இதுமாரி ஸ்டாண்டர்டாக எடுத்து வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா கல்லுகள் மரங்கன்னா கொடுத்து முட்டு கொடுத்து வேலை செய்யுங்க. கட்டை வைங்க. கல் வச்சா நசிக்கிறோமா? இந்த நசி ஏன்னா யாருன்னா எஃபெக்ட் ஆகினுக்குதாண்ணா? ஏன்னா ப்ராப்ளம் ஆகினுக்குதா? இதுமாரி என்ன விழுந்து அப்சைடாக இருக்குதுங்களாம். ரெண்டு கட்டுமே கழட்டி தின்னீங்களா? கிலோ அப்சைட் ஆயிடுச்சிங்களா? இப்படிதான் காட்ட போக வேண்டும். இப்பொழுது 2 பேராக 3 பேராக பெருகிவிட்டது. என் கலைஞருக்கான ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வீடியோ எங்களுக்கு சொல்லுவாரு. நாங்க எடுக்க மாட்டோங்க. அதுவும் இந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேங்க. கட்டு வடிக்கிறத மட்டும் பறக்கிறத மட்டும் எடுக்குவோங்க. இந்த மாதிரி இப்போ வேலை செஞ்சு யாரா வீடியோ எடுக்கணும்னு ஆசை. ஆனா அதே மாதிரி நீங்க வந்து மாட்டிட்டீங்க. விடுங்க, அவர் ஆசை நாங்கள் நிறைவேற்றுறாங்க. விடுங்க. அன்றைக்கே போட்டிருப்போங்க. அன்றைக்கி வேலையே முடித்தா போதுன்னு ஆயிடுச்சு. கட்டி எடுத்து உட்கார வைக்கிறாங்க. பார்த்து உசாரா நல்லா கை நசிக்கிறோம். சேக்காவாதுக்கிறதுக்கு புஷ் அடிக்கிறாங்க.
கார்டர் போல்டு போட்டு அந்த வேலை முடிஞ்சிருச்சு இந்த ஆட்டை. அப்புறம் வீல் நவுந்துருச்சு, அதனால் லெவர் போட்டு தள்ளுறாங்க. வீல் லெவர் போட்டு தள்ளலாங்க, நவரில். இது ஜாக் வச்சு தள்ளலாம் போயிடுமாண்ணா? ஜாக் டைட் பண்ணால் வீல் அப்படியே முன்னாடி போயிடும். பின்னாடி முன்னாடி வந்துட்டு இருந்துச்சா வீல் இல்லை எப்படி? சென்டர் போல்டு கட்டாய வீல் முன்னாடி நான் வந்ததுனால இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி அலைன்மெண்ட் பார்த்து கொஞ்சம் பின்னாடி தள்ளுறாங்க. ஜாக் நவராதுக்கிறதுக்கு இந்த பக்கம் தள்ளி வை. நீட்டில் இருக்குது ஸ்டீல் பெருசாக இருக்குல்லம்மா, அப்படியே தீட்டு எங்கே அது வந்துடும். அவ்வளோதான் வந்துச்சு, அது பிடிங்கிச்சு. சும்மா லூஸ் முன்னாடி பிடிங்கிட்டே வருது. இது சின்ன ஸ்டெக் பேர் என்னன்னா கட்டுது? சின்ன கட்டுக்கு பேர் என்னது? இது சின்ன கட்டுக்கு பேர் எல்பர் கட்டுங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க. பெல்ட் எடுக்க வர மாதிரி